உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க சிவனடியரா போயிட்டாங்க, இல்ல ஒரு சாதுவா போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு துறவரம் போயிட்டாங்கன்னா அவங்கள தயவுசெய்து சபிக்காதீங்க. உங்க தலைமுறையே புதுசா மாத்த போறது அவங்க தான் சார். ஏன்னா போன வாட்டியாவது அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த வாட்டி நம்மள வந்து இறைவன் இவ்வளவு ஈஸியா கூட்டு வந்தேன்னு நினைக்கிறாங்க சார். நினைச்சோன்னே எனக்கு கையில அடிபட்டு ஃபுல்லா ரத்தம். இப்ப என் ரத்தம் வந்து அங்க சிவபெருமான் மேலாம் அந்த பட்டுருச்சு. நான் திரும்ப எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, நான் வெறும் முருகர் பத்தி பேசுற ஒரு ஆள், அவ்வளவுதான். நீங்க என்ன சாமியாவோ குருவாவோ பாக்காதீங்க. நான் ஏதோ பெரிய அதிர்ஷ்டமானவனா கிடையாதுங்க சார். முருகர் உங்களுக்கு சொல்ல சொன்னா நடந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க இந்த இயற்கை கொடுக்குற பாடம் என்னன்னாங்க சார், எதையும் கொண்டாடாத, எதை நினைச்சு வருந்தாதங்க சார். இந்த கேதாரத்துல முருகர் சம்பந்தம்னு ஒரு சிலை இருக்கும். அதே மாதிரி ரிஷிகேஷ்லயும் கங்கை நதிக்கரையில பல இடத்துல முருகர் கோயில் இருக்கு சார். இது எப்படி ஊர்ஜிதப்படுத்துறோம் அப்படின்னா, சார் உங்க வாட்ஸ்அப் சேனல்ல வடபழனி கோயில 2 அற்புதங்கள் நடந்துச்சுன்னு போட்டு இப்ப நம்ம உறவு சொல்லுங்க சார். அந்த அற்புதங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த ஜோதிடர் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க தூக்கியே போட்டுட்டு இருக்காருங்க சார். எனக்கு இப்பயும் ஆச்சரியம் சார். நான் என் நம்பிக்கை குறைவா இருந்துச்சேன் சார். அவங்க முருகர் மேல வச்ச நம்பிக்கை அதிகம் சார். அந்த நம்பிக்கைக்கு 2 குழந்தை கொடுத்துருக்கேன் சார். நான் பல பேரை ஒரு விஷயம் பாக்குறேங்க சார். ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் முருகன்ட்ட போராடுறாங்க, முருகன்ட்ட கேட்கறாங்க சார். முருகர் அதை கொடுத்துட்டாருன்னா எனக்கு முருகர் தான் கொடுத்தாருன்னு சொல்ல தயங்குறாங்க சார். அது ஏன்னே எனக்கு அந்த மர்மம் இப்ப புரியலங்க சார். முருகன் வந்து நிஜம், முருகன்லாம் இப்படி இருக்கான்னு நினைச்சு வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ரொம்ப வெக்ஸ் ஆகி, இந்த ஆள் முருகரை பத்தி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. L4, L5 உள்ளிட்ட தண்டுவட கோளாறு, அப்புறம் மூட்டு தேய்மான கோளாறுகள், அப்புறம் ஹெர்னியா அறுவை சிகிச்சை தேவையே இல்லை. ஸ்ரீ போகரின் சுகாலயா ஆயுர்வேதா ஹெல்த் ரிசார்ட். வசியம் மோகனம் ஆகிருஷ்ணம் ஸ்ரீ குருவின் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க ஆன்மீக ரகசிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க இன்றைய தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்திடுங்கள். கேதார்நாத் இறங்கினப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். நம்ம நார்மல் இங்க இருந்த உடல்நிலை மனநிலை எல்லாமே மாறிடுச்சு. போன உடனே அங்க வந்து நான் தங்கின ரூம்ல வந்து வேற விதமான அட்மாஸ்பியரு. எதிரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐஸு சார். எங்கே திரும்பினாலும் ஐஸு தாங்க சார். இன்னைக்கு நைட்டு இங்கே போய் தியானம் பண்ணுறது மட்டும் நான் முடிவு பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் எங்களால் எழுந்துக்கவே முடியல. சாப்பாடும் அங்கே பெருசாக செட் ஆகலைங்க சார். நான் வந்து கேதார்நாத்தில் சப்தகனிகள் சிலையும் முருகர் சிலையும் தேடி வந்தேன்ல, இரவுல போய் தேட முடியாது, கூட்டம் பயங்கரமா இருக்கு, ஐஸ் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில போகும்போது ஒரு இடத்துல தேடி போறேன் சார். சப்தகனிகள் சிலை மட்டும் தான் கிடைச்சே தவிர முருகர் சிலை கிடைக்கவே இல்லைங்க சார். இதை நான் வந்து எங்கடா எப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கும் போது பாருங்க சார், மலேசியால இருந்து ஒரு அம்மா, ஒரு முருக பக்தி, அவங்க கேதார்நாத்துக்கு வந்திருக்காங்க சார். அவங்க கண்ணில் ஒரு விஷயம் பண்றாங்க சார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல இருந்து இன்னொருத்தங்க ஒரு முருக பக்தி, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா நான் கேதார்நாத்ல முருகர் சிலை இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. எங்கம்மா இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு தூரம் நடந்து போகணும் இருக்குன்னு அங்க தண்டாயுதபாணி முருகர் இருக்காருங்க சார். சும்மா சிலையா கொண்டு வந்து வைக்கலங்க சார். அந்த சிலை எவ்வளவு புயல் மழை எவ்வளவு காத்து அடிச்சாலும் அந்த சிலை நகராதற்கு சிமெண்ட் எல்லாம் போட்டு பக்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு பாத்துட்டு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். யார் இதை பண்ணிருப்பா, எப்படி வந்துச்சுன்னா அங்க இருக்கிற எந்த சாதுவை கேட்டாலும் தெரியல, யாருக்குமே தெரியல. இங்க கார்த்திக் சுவாமி இருக்காரு, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து கார்த்திக் சுவாமின்ற பேரு தான் சொல்றாங்க, முருகர்னு கூட தெரியாது. கார்த்திக் சுவாமி இருக்காரு. அப்போ ஹரிஷ்னு ஒரு தம்பி போறாரு, அவருக்கு அங்க போய் அந்த வீடியோ எடுத்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு சார். இதுல ஒரு நாகா சாது சந்திக்கிறேங்க சார். அவரு தமிழர், அவரு நம்ம வீடியோ பார்த்திருக்காரு. அவரு தான் சொன்னாரு, நீங்க ஒரு பக்தி இன்ஃபீல்ட்ல பேசுறேன், நான் பார்த்திருக்கேன், என்னை பத்தி பேசினதை வந்து நீங்க சொல்லுங்க தவிர என் படத்தையோ நான் என்னோட இதையோ வந்து நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவரு ஒரு பல விஷயங்கள் சொன்னார் சார். கேதார்நாத் பத்தியும் அங்க முருகர் பத்தியும். நான் வந்து இந்த காணொலி மூலியமா உலகம் ஃபுல்லா இருக்கிற நம்ம தமிழ் முருக பக்தர்களுக்கு சார், தமிழ் மக்களுக்கு சொல்றேன் என்னன்னா, உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க சிவனடியரா போயிட்டாங்க, இல்ல ஒரு சாதுவா போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு துறவரம் போயிட்டாங்கன்னா அவங்கள தயவுசெய்து சபிக்காதீங்க. அவங்கள வாழ்த்தி சந்தோஷமா அனுப்புங்க. ஏன்னா அவங்கதான் உங்க பரம்பரையோட மொத்த கர்மாவையும் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சக்தி படைச்சவங்களா மாற போறாங்க. உங்க பூர்வ ஜென்மத்துல நீங்க எவ்வளவு பெரிய மோசமான குற்ற செயல்கள், பாவம், புண்ணியம் எது பண்ணியிருந்தாலும் அதெல்லாத்தையும் சமமாக்கி உங்க தலைமுறையே புதுசா மாத்த போறது அவங்க தான் சார். ஏன்னா அந்த நாகாசாத ஒரு விஷயம் சொன்னாருங்க சார். நான் வந்தது வந்து யாருமே ஏத்துக்கலன்றப்போ அது அவர் கூட நான் அந்த கர்மா சம்பந்தமா பேசலாம் அவர் பார்த்திருக்காரு. ரொம்ப நேரம் அவர் பேசினாரு, என்கிட்ட பேசி எல்லா விஷயம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு விஷயத்த உணர்றேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். சரிங்க, உங்க குடும்பத்துல யாராவது உங்க சாமி பக்தியில போறாங்க, ஆணோ பெண்ணோ, போனாலும் அவங்க பாதையில விட்டுருங்க. நீ இப்படி சாமியாரா போறியா, காவடி தூக்க போறியா, சன்னியாசியா பார்க்க போறியா, அவங்களுக்கு கேவலம் மட்டும் பேசிடாதீங்க. கோயிலுக்கு கோயிலா சுத்திக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் எங்க திருந்த அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா திரும்ப நீங்க கடைசி காலத்துல இவங்க தான் நின்று இவங்க தான் வாழ்க்கையை பெற மாதிரி இருக்கும் சார். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க தான் உங்க பரம்பரை கர்மாவே மாத்துறவங்க. அதனால இவங்களை விட்டுருங்க. எதுவுமே பெருசாலாம் வந்து திட்டணிக்க, இந்த ருத்ராட்சம் போட்டா இப்படி சுத்துற, மொட்டை அடிச்சு சுத்துற, பிச்சை எடுக்க போறியா, இந்த மாதிரி சாமியாராயி நீ வந்து இதாக போறான்னு தகாத வார்த்தைகளையோ இல்ல ஏழாவனா வார்த்தைகளோ வந்து சொல்லக்கூடாதுன்றது சொல்ல வேண்டாம்னு தாழ்மையான வேண்டுகோள் சார்.
எல்லாம் முடிச்சிட்டுங்க சார். சப்தகணிகளை பத்தி உங்க வீடியோ எடுக்கிறேங்க சார். எனக்கு அந்த வீடியோ எடுத்து முடிச்சு சென்னை திரும்ப வரைக்கும் தெரியாது சார் அதுல வாய்ஸ் இல்லைன்ட்டு. சப்தகணிகள் சார்ந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு எடுத்துட்டாங்க சார். எடுத்துட்டு திரும்ப அன்னைக்கு ஒரு நைட்டு தங்குறேன். தங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லா சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லலாங்க சார். இந்த கேதார்நாத்துக்கு பின்னாடியும் சார் இறைவன் ஏதோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காரு சார். இந்த விஷயத்த சொல்றதுக்காக நம்மள அங்க பாதுகாத்து கூட்டு வந்திருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் காலையில வந்து ஹெலிகாப்டர் டிலே ஆகுதுங்க சார். ஏன் டிலே ஆகுனா கிளைமேட் அதே மாதிரி மாறிடுச்சு. நான் வந்து சொல்றேன், ஐயா நான் டிக்கெட்லாம் போட்டேன், நான் சென்னை திரும்பி ஆகணும், எப்படியாவது எங்க 2 பேரை மட்டும் உள்ள சேர்த்து விட்டுருங்க. ஏதாவது ஒரு காரணத்துல நின்றுட்டோம்னா திரும்ப என்னால் கீழே நடந்து போக முடியாது, திரும்ப எனக்கு வந்து இந்த ஆக்சிஜன் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னப்போ ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்ணி இறைவன் கருணையால கேதார்நாத் சிவபெருமான் கருணையால ஒரு விஷயம் நடக்குதுங்க சார். இதுல முதல் நாள் நாங்க போனோம் பாத்தீங்களா, அங்க 2 விஷயம் சார். போன வாட்டியாவது அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த வாட்டி நம்ம வந்து இறைவன் இவ்வளவு ஈஸியா கூட்டு வந்தேன்னு நினைக்கிறாங்க சார். நினைச்சோன்னே எனக்கு கையில அடிபட்டு ஃபுல்லா ரத்தம். இப்போ என் ரத்தம் வந்து அங்க சிவபெருமான் மேலாம் அந்த பட்டுருச்சு. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கிறேன். ஃபர்ஸ்ட் குங்கன்னு நினைச்சிட்டேன். இந்த கை வந்து அங்க கம்பியில இடிச்சு நான் வெளியே வந்து அங்க டிஷ்யூ எல்லாம் தொடர்ச்சியும் இருக்காதுல்ல, கிளைமேட் கம்மியா இருக்குதுனால. அதாங்க சார் இப்போ தொடச்சு அதுக்கப்புறம் தான் பாக்குறேன். ரைட்டு இப்பதானே நம்ம நினைச்சேன். அதான் நீங்க பெருமையா நினைக்க கூடாது சார். நீங்க யாரையாவது சூப்பரா வேலை செய்யறான்ப்பான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வேலை செய்ய மாட்டாங்க சார். அவன் நல்லா செய்யறான் பாராட்டிட்டு அதோட போயிடணுங்க சார். நம்ம வீட்லயே கூடங்க சார், இன்னைக்கு குழம்பு சூப்பரா வச்ச செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை வைக்க சொல்லுங்க, கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காதுங்க சார். அது என்னமோ அது ஒரு இயற்கை ஒரு புரியாத புதிர ஒரு விஷயம் வச்சிருக்குங்க சார். அப்ப ட்ரம் சிவமணி ஐயா தான் போன வாட்டியும் வந்தார்ல. ட்ரம் சிவமணி ஐயா வந்து எல்லாம் வாசிக்கிறப்போ அவர் என் கையில சங்க வச்சிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்லா கிடைக்கு சார், ஒரு சங்க வந்து வச்சிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா என் காலம் என்ன ஆயிடுச்சுன்னா சங்கு வாசிங்கன்னு சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நான். அவர் இது வரைக்கும் நான் சங்க ஒரு தடவை கூட வாசிச்சதே கிடையாதுங்க சார். எடுத்து ஊதி பார்த்த கூட கிடையாதுங்க சார். கையில வச்சிருந்திருக்கேன் அவ்வளவுதான் தவிர இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் என்ன ஊதுறதுக்கு ட்ரை பண்றேன், ஊதிட்டேங்க சார். எனக்கே ஆச்சு நம்மளா இதை ஊதணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ 2 முன்னாடி ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அசிஸ்டன்ட் கேட்கிறாரு, சார் வந்து யாருக்கிட்டையும் ஊத சொல்ல மாட்டாருங்க, உங்களை வச்சுக்கதாங்க சொல்லி கொடுத்துருப்பாருங்க. இல்லைங்க என் காதில் அப்படி ஊந்துச்சு, நான் சார்கிட்ட போய் சாரி கேட்கறேங்க. சார் நான் இது வரைக்கும் சங்க ஊதுறதே கிடையாது, நீங்க என்கிட்ட கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னது வாசிங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் அப்படி வாசிச்சிருக்கேன். அப்போ அவர் சொன்ன இல்ல இறைவன் உங்க மூலயமா இந்த நாத ஒலியே கேட்கணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சங்கு வாசிச்சது இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு மிராக்கல் சார். ஸோ இந்த பக்கம் இந்த ரத்தத்தோட தான் அந்த சங்கை நான் வாசிக்கிறேன். ஏன் இவ்வளவு பண்ணாரு இன்னொன்னு திரும்ப சார், எந்த இடத்துல சங்கு வச்சோம் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் முருகர் சிலை இருக்கு, இதை நான் கவனிக்கவே இல்லை. அந்த கிளைமேட் ஸ்னோ ஐஸ் இதெல்லாம் நான் பார்த்ததுனால ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம பேனிக் ஐட்டமே தவிர அங்கேயே இருந்திருக்கு இறைவன் உணர்த்திருக்க, நம்ம தான் அது கவனிக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணி இவ்வளவு விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள ஒரு சாது வந்து உனக்கு 7 முக ருத்ராட்சம் ஒன்று கொடுத்தாரு. அந்த ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம். ஸோ இதை வந்து 7 முகத்தை கொடுத்தாரு ஏன்னு சொல்லி அதை போய் தேடுறப்போ அது என்னோட ராசி சம்பந்தப்பட்ட ஒரு கனெக்ட். இப்படி எல்லாத்தையும் தொடர்பு ஏற்படுத்தி கடைசியில வந்து ஹெலிகாப்டர் ரிட்டர்ன் வரதுக்கு வந்துட்டோம் சார். கேதார்நாத்ல இருந்து அந்த அங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணி நம்ம வருவோம்ல கீழே. வரப்போ கிளைமேட் ரொம்ப மோசமாயிடுச்சு சார். ஹெலிகாப்டர் எடுக்கலன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க சார். எடுத்து நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் மழை அப்படி ஒரு மழை ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு வந்து ஹெலிகாப்டர் ரைடே நடக்கலாங்க சார். டோட்டலா லேண்ட்ஸ்லைடரு எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. நிறைய சிஎம் ஃபேமிலி முதல் கொண்டு மாட்டிக்கிட்டாங்க சார். ரவிசங்கர் சார் ஆச்சரியப்பட்டு சொன்னார், பரவாயில்லங்க கோபி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோ இயற்கை சூழல் ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் சொன்னேன் சார், இறைவன் ஏதோ ஒரு வகையில கருணையுடன் அமைச்சிருக்காரு, ரொம்ப நன்றிங்க சார், உங்களுக்கும் நன்றி. இந்த விஷயத்த தமிழக மக்களுக்கும் உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தி டெலிவரி பண்றதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் ஏதோ பெரிய அதிர்ஷ்டமானவனா கிடையாதுங்க சார், இந்த விஷயத்த போய் சொல்லுன்னு இருக்க நம்மளை அனுப்பியிருக்காரு சார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்தாங்க சார். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த பயணம் வந்து அப்பேற்பட்ட பயணம் சார். இதுல ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்க சார், ரவிசங்கர் சாரை பத்தி ஒன்று சொல்லுங்க சார். இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காகவோ இல்ல ஏதோ பெருமைக்காக சொல்லுங்க சார். முதல் நாள் பயணம் சார், நம்ம இதுல வந்து டேராடூன்ல இருந்து தங்குறோம். அங்கிருந்து கேதார்நாத் ஹெலிகாப்டர்ல போறப்பாங்க சார். பொதுவா ஃபிளைட்ல வந்து போறப்ப நம்ம மழையை வெளியே பார்த்தா கூட ஒன்றும் பெரிய உணர்வு இருக்காதுங்க சார். ஆனால் ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க போறப்போ அந்த மழை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பீதியும் பயத்தையும் கொடுக்குங்க சார். இவர் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காருங்க சார், ஹெலிகாப்டர் பறந்துட்டே இருக்குங்க சார். நம்ம எத்தனை விபத்து பார்த்துருப்போம், மழை அப்படி மழைங்க சார், சரியான மழை பெய்யுது. நான் வந்து ரவிசங்கர் சார் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் எங்கேயுமே பயப்படவும் எதுவும் பண்ணவே இல்லை. நான் வந்து கீழே இறங்கின அப்புறம் கேட்குறேன், சார் மழை அப்படி பெய்யுதேங்க சார், இப்போ நீங்கள் எதிரில் உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஏதோ ஒன்று ஆச்சுனாங்க அப்படின்னா அவருக்கு அதுக்கு சொன்ன வார்த்தை, ஏங்க நான் எல்லாத்துக்குமே தயாராகிட்டேங்க, எல்லாத்துக்கும் தயாராக நம்ம எதுக்காக பயப்படணும்னாரு. நான் முதலே சொல்லுவேன்ல சார், அருணகிரிநாதர் மாதிரி உங்க அப்பா ரவிசங்கர் சார் முருகன் சார், அவங்க அப்பா எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தார் சார் அந்த குளூர்ல எல்லாம். அவர்லாம் மேல என் கையை பிடிச்சிட்டு வந்து கார்த்திக் சுவாமி கோயில்ல வந்து பண்ணதெல்லாம் பெரிய அதிசயங்க சார். அப்ப நான் சொன்னேன், சார் நான் ஒரு உண்மையை சொல்றேன், உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் கொடுத்துடலங்க சார், நீங்க எந்த அளவுக்கு திருச்செந்தூர் முருகர் டிவட்டின்னு சேதுராமன் ஐயா சொல்லியிருக்காரு, நான் சுவாமி மலையா திருச்செந்தூர் முருகன் எழுதி போட்டு எடுத்தேங்க சார், அது உங்களுக்கு திருச்செந்தூர் தான் வந்துச்சு. நீங்க சொன்னீங்க பாருங்க சார், இது எனக்கு ஒரு பெரிய பாடம், நானும் இந்த மனநிலைக்கு மாறுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேங்க சார். அவர் சொன்னீங்க, நான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டேனாங்க,
அப்புறம் நான் எதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு பார்த்தா நான் அடுத்த நாள் தைரியமா போனேன். அடுத்த நாள் அதே மாதிரி மழை, அதே மாதிரி புயல். பைலட் வந்து நல்லா ஜாலியா அவர் ஓட்டிட்டு பிறகு அவர் கான்பிடண்டா இருக்காரு. அந்த மனநிலை வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சுங்க சார். அந்த கேதார்நாத்ல நான் உணர்ந்தேன் எல்லாத்துக்கும் நம்ம தயாராயிட்டோம், என்ன ஆனா என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என் மனசுல வந்து ரொம்ப பதிஞ்சிச்சுங்க சார். அந்த மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாராயிட்டாலே பாதி துன்பம் வராதுங்க சார். ஒண்ணு இல்லைங்க சார், நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய நல்லது இருக்கு கெட்டது இருக்குங்க சார். நேற்று யதார்த்தமா ஒரு காணொலி பார்த்தேங்க சார். ஒரு சின்ன பையங்க சார் யோகா பத்தி பேசுறாங்க சார். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவரு எனக்கு ஒரு குரு தான். அந்த பையன் ஒரு விஷயம் சொல்றாங்க சார், இது யாரும் சொல்லாத ஒரு விஷயம். உங்க எண்ண ஓட்டத்தை கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது என்ன எண்ணங்கள் வரும் நீங்க நினைங்க, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும். இது வந்து ஒரு சிறு வார்த்தையா சொல்றேன் சார், இது உணரதான் முடியும், டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அந்த பையன் சொல்ற விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்க சார், எவ்வளவு பெரிய சயின்ட்டு, எவ்வளவு பெரிய ஞானிகள்லாம் வந்து சொன்ன விஷயத்த இந்த பையன் ஒரு சின்ன வயசுல சொல்லிட்டாங்க சார். நீங்க மனசுல உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னோட அடுத்த எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்க மனசுட்டு கேட்டீங்கன்னா அதோட ஸ்டாப் ஆயிடுன்றாங்க சார். இது ஒரு பெரிய புரிதல் சார். அந்த மாதிரி நீருக்கும் பார்க்கும் இடம் எல்லாமே நம்மளுக்கு குரு இருக்காங்க சார். ஸோ அந்த மாதிரி இமயமலை பயணம், கேதார்நாத் பயணம், இரவு தங்கி கேதார்நாத்ல சிவன் மட்டும் கிடையாது முருகர் இருக்காரு அப்படின்ற உண்மையோட இந்த காணொலிக்கு வந்து சொல்றேங்க சார். இதுல என்னங்க சார், அந்த வீடியோ எடுத்த பாருங்க சப்த கட்டிகள், நான் ஃபிளைட்ல வரப்போ அது எடிட் பண்றதுக்கு எடுக்கிறேங்க சார். எடுத்து பார்க்கறேன் ஆடியோ இல்லை. என்னடா ஆடியோ இல்லையே, நான் திரும்ப யுவராஜ்ட்டு கேட்கறேன், சார் எனக்கு என்ன சார் தெரியுன்றாரு அவரு. ஆடியோ இல்லைங்கன்னதுக்கு அப்புறம் அது அப்படியே வச்சிருந்து அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் அங்கே என்ன பேசணும் அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொன்னாங்க சார். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இது கேதார்நாத் பயணம் முடிஞ்சு நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடர், பெரிய போராட்டம் நடக்குது சார். அதுக்குள்ள நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். நீ எப்பயுமே இந்த கார்த்திக் சாமி கோயில வந்து அவங்களே ஒரு ஷெட்யூல் போட்டுச்சு மாதிரி ரிஷிகேஷ் போற மாதிரிங்க சார். ஆனா நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன், எப்படி கேதார்நாத்ல முருகர் சம்பந்தம்னு ஒரு சிலை இருக்கும், அதே மாதிரி ரிஷிகேஷ்லயும் கங்கை நதிக்கரையில பல இடத்துல முருகர் கோயில் இருக்கு சார். இது எப்படி ஊர்ஜிதப்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம எப்படி சரண பொய்கை தான் கங்கை நதியோட வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ நான் ஒரு காசியில ஒரு விஷயம் பார்த்தேன் சார். காசியில ஒரு 25 அடி வேல் வச்சிருக்காங்க சார். அது யார் வச்சா, எதுக்காக வச்சான்னு அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியலங்க சார். அதை விரைவில் போய் காசில பதிவு செய்யறேன். அப்போ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே முருகரோட வழிபாடு இருந்திருக்கு சார். நல்லா கேட்டுக்கு சிங்கிள் ஒரு தலையில முருகர் இல்லைங்க சார், 6 தலை முருகர் வந்து வழிபட்டு இருக்காங்க. அங்க எப்படி வழிபட்டிருக்காங்கன்னா சேம் இதே மாதிரி முருகர் தான் வந்து மூத்தவர், 2வது தான் விநாயகர் அப்படின்ற இடத்துல வந்து ரிஷிகேஷ்ல பல இடங்களை வழிபாடு இருக்கு சார். இந்த முருகர் சிலையை தேடி நம்ம போவோம்னு சொல்லி ரிஷிகேஷ் கங்கை நம்ம தயானந்த ஆசிரமம் இருக்குங்க சார். அங்க போய் சாதுக்களுக்கு நம்ம எல்லாம் உணவுலாம் கொடுத்துட்டு உணவு பரிமாறிட்டு இந்த விஷயம் தேடி போவோம்னு சொல்லி போறப்போ நான் வந்து கங்கை நதிக்கரையில உட்காடுறேங்க சார். உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம சார், இந்த சொல்லுவாங்கல்ல கங்கை நதி வந்து சாதாரணம் கிடையாது, புனிதமான நதி, அது வந்து ரொம்ப உன்னதமானது, எல்லாராலையும் அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தாண்டி கங்கை நதிகளை உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு மனசே வராதுங்க சார். அந்த ஈர்ப்பு சக்தி நம்ம ஈர்த்து உட்கார வச்சிருதுங்க சார். செல்வம் ஐயா தான் வந்து இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இங்கேருந்து கிளம்பி நம்ம அவ்வளோ தூரம் போகணும்னு சொன்னதுனால ஒரு அரைகுறை மனசோட கிளம்பி வந்தேன். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி போகிறப்போ ஒரு நாளாவது கங்கை நதிக்கரையில் இருந்து கங்கை நதியை பார்த்து வாழ்ந்து ஒன்று என்னோட ஆசைங்க சார். அந்த நதிக்கரையில் நாங்கள் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்புறப்போ ஒரு அம்மா வந்து ஒரு சிலைக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணாங்க. நான் முதல்ல சிவன் சிலை நினைச்சேன். அப்புறம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன பாருங்க, ஆறுமுகர் சிலை, முருகப்பெருமானோட சிலை, மார்பிள் சிலை அங்கே இருக்குங்க. அங்கே முழுக்க மார்பிள் சம்பந்தப்பட்ட எல்லா சிலைகளும் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க சார். அவங்ககிட்ட நான் கேட்டப்போ சொன்னாங்க, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஒரு முருகர் கோவில் இருக்கு, அதுவும் சுப்பிரமணிய சுவாமி முருகர் இருக்காரு, கார்த்திக் சுவாமியா இருந்திருக்காரு. இப்படி பலதரமான கோவில் வந்து கங்கை நதிக்கரை ஓரில் இருக்குங்க சார். இது காலம் முருகப்பெருமானை நடத்தி யாரோ மூலியமே வெளிக்கொண்டு வருவான்னு என்னோட எண்ணம் சார். நிச்சயமா. ஸோ அந்த ரிஷிகேஷ் பயணம் வந்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னை திரும்பி வந்தாங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா. நாங்களே உங்களோட டிராவல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சார். எனக்கு வந்து சார் இந்த மே மாசம் போயிட்டு வந்தோம், ஏன்டா இவ்வளவு நாள் சொல்ல முடியாம தடுத்துக்கிட்டே இருக்கு, ஏன் இவர் ஷூட் போறப்பெல்லாம் அவருக்கு அம்மா உடம்பு சரியில்ல, தெய்வமா தாயான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் தாய் தான் சார், அப்புறம் தான் தெய்வம். இதுதான் நான் என்னோட கர்ம ஆராய்ச்சி முருகர் ஆராய்ச்சின்னு உணர்ந்துங்க சார். முருகரே வந்தா கூட முதல்ல உங்க அம்மாவையும் உன்னோட மனைவியும் உன் கூட பிறந்தவங்களையும் பெண் சக்தியும் பாருன்னு தான் சொல்லுவார் சார். ஏன்னா பெண் சக்தியை வந்து உருவாக்கி வச்சது முருகப்பெருமான் தான் எல்லாத்துலயுமே. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியானப்போ என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நானும் வந்து அந்த எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனசு வந்ததுனால ரைட், எப்ப நடந்தாலும் அது ஒரு காரணம் இருக்கும், இன்னைக்கு இவ்வளவு நாள் கழிச்சு சொல்றேன்னா கூட அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு தான் நம்பினேன். கண்டிப்பா நிகழ்ச்சி வரப்பவும் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்படும். நல்லா நம்ம உறவுகள் பார்ப்பாங்க சார், நிறைய பேர் நிறைய புரிஞ்சுப்பாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், இதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க வீரிய மருந்துகள் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்ரீ போகரின் சுகாலயா ஆயுர்வேதா ஹெல்த் ரிசார்ச். சார் உங்க வாட்ஸ்அப் சேனல்ல வடபழனி கோயில 2 அற்புதங்கள் நடந்துச்சுன்னு போட்டுருங்க. அது நம்ம சேனல் இருக்கவங்க மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம உறவு சொல்லுங்க சார் அந்த அற்புதங்களை. நிச்சயமாங்க சார். நான் வாட்ஸ்அப் சேனல்ல கூட வந்து இப்போ நிறைய அந்த அதிசயங்கள் சொல்றதுக்கு வந்து குறைச்சிட்டேங்க சார். குரல் பதிவு பண்ணது குறைச்சிட்டானா
நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து குரல் பதிவாக சொல்கிறப்போ அது கன்வே ஆகிறது வந்து ரொம்ப இலகுவாக இருக்குங்க சார். நம்ம ஒரு விஷயத்தை டைப் பண்ணி இன்டர்வியூ எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போகிறதுக்கு உண்டான காலம் நேரம் எல்லாமே போக வாய்ஸ் நோட்டாக போடுறப்போ அது ரொம்ப கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது. எந்த நேரம் ஒன்றாலும் போடலாம், யார் ஒன்றாலும் கேட்கலான்றப்ப தான் மெயினாக வாட்ஸ்அப் சேனலை வந்து நான் வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சேங்க சார். அதில் ரொம்ப நாள் வாய்ஸ் நோட் போடாமே இருந்தானா இந்த இறைவன் அற்புதம் அதிசயத்தை பற்றி நம்ம வெளியில் ஒரு விஷயம் சொல்ல இந்த கிடைக்காத முருக பக்தர்கள் இருக்கிற அவங்க வந்து மனசு இயங்குறாங்க சார். அந்த இயக்கம் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துடக்கூடாது. அதனால தான் வந்து குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்க போகுதுன்னு அதை வந்து பெரிய கிராண்டாக அறிவிக்கிறதோ இல்லை வந்து அது பெருசாக செலிப்ரேட் பண்ணி நீங்கள் அது ஒரு பெரிய இன்னைக்கு வந்து கன்சீவ் ஆகிறது அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்களாங்க சார், பிரெக்னன்சி டெஸ்ட், அதையே வந்து ஒரு பெரிய ரீல்ஸா பெரிய போடுற மோகலாம் வந்துருச்சு. ஆனா இது அவங்க திருப்திக்காக சந்தோஷத்துக்காக போடுறாங்க சார். ஆனா இது என்ன மாதிரி எதிர்வினை கொடுக்கும்னா 8 வருஷமா குழந்தை இல்லை, 6 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்றவங்க கண்ணில் அந்த ரீல்ஸ் படுறப்போ அவங்க மனசு ஒரு ஏக்கம் வரும், ஒரு தாகம், ஒரு ஏதோ ஒரு இறந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார். அது கூட நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு எதிர்கருத்தை வந்து உருவாக்கலாம், எதிர்வினை உருவாக்கலாங்க சார். நீங்க இந்த இயற்கை கொடுக்குற பாடம் என்னன்னாங்க சார், எதையும் கொண்டாடாத, எதை நினைச்சு வருந்தாதங்க சார். இதுதான் இயற்கை கொடுக்குற சமநிலைன்னு ஒரே வார்த்தையில சொல்றேன். ஆமாங்க சார். எதையும் தற்பெருமையா நினைக்காத, எதையும் தாழ்வாகவும் பார்க்காத. இன்னைக்கு ஒன்று புகழ்றான் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அவமானப்படுத்துவான் சார். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் முருகர் பற்றி பேசுகிறப்ப இருந்த முக்கால்வாசி பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாங்க சார். இவங்க அடுத்த தெய்வத்தை பற்றி போயிருப்பாங்க, இல்லை அடுத்த ஆளை தேடி போயிருப்பாங்க சார். நான் திரும்ப எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னன்னா, நான் வெறும் முருகர் பற்றி பேசுகிற ஒரு ஆள், அவ்வளோதான். நீங்கள் என்ன சாமியாவோ குருவாவோ பார்க்காதீங்க. ஏன்னாங்க சார், நம்ம அவங்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு கேட்டால் பதில் சொல்லணும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க சார். யாருக்கு முருகப்பெருமான் என்ன விஷயத்தை கொடுக்க சொல்கிறோ அதை மட்டும் நான் இப்போ செங்கல்பட்டு இருக்குன்றவங்க அப்படி தான் சார் ஆச்சு. பெங்களூரில் நான் வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேலை கிடச்சிச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறச்சிச்சு நீங்கள் சொல்கிறப்ப கூட அதை வந்து எந்த சூழ்நிலை தலையில் ஏற்றிக்க கூடாதுங்க சார். நீங்க சொன்னா நடந்துன்னு எப்போ அவங்க சொல்லணும், அப்பயும் இறைவன் வந்து நம்மளை சோதிக்கிறான்னு அர்த்தங்க சார். நான் சொன்ன அம்மா நான் சொன்னா நடந்துருந்தாங்க, முருகர் உங்களுக்கு சொல்ல நடந்துச்சு, அவ்வளவுதான். ஏன்னா சேர்த்து கர்வமா மாறும், கர்வம் தலக்கணமா மாறும், தலக்கணம் அகங்காரமா மாறும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம முருகர் பத்தி பேசுற ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் போய் நம்ம தான் முருகர், நம்மளுக்கு தெரிஞ்சதான் எல்லாமேன்ற ஒரு திமிரும் ஒரு ஆணவம் வந்துருங்க சார். அதுக்கு இடமே கொடுக்கூடாதுங்க சார். அப்ப இந்த இயற்கையை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குங்க சார். அதனால நீங்க சமமா பார்க்க ஆரம்பிச்சுனா, குழந்தை இல்லையா, சரி குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தா சரி குழந்தை பிறந்துச்சு, அதை நீங்கள் எப்போ தற்பெருமையாகவும் நீங்கள் எப்போ பெரிய ஒரு பிரபலப்படுத்தி பண்ணுறீங்களா சார், அது வந்து ஒரு பெரிய சரிவையும் கொடுக்கும், ஒரு சோகத்தையும் கொடுக்கும் சார். சமமான மனநிலை வச்சுருங்க சார். ஆனால் இப்போ கலியுகத்தில் அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது இல்லை. உதாரணத்துக்கு வந்துங்க சார், ஒரு விஷயம் ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, நான் கார் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அதுக்குள்ள ஒரு 100 பேர் வாழ்த்துறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் குறைஞ்சபட்சம் ஒரு உண்மையான மனசார வாழ்த்திருப்பாங்க சார். 80 பேர் ஃபேக்காக தான் சார் வாழ்த்துவாங்க. இவன் என்ன தொழில் பண்ணுறோன்னா, இவனுக்கு எப்படி பணம் வருது, எப்படி அவன் கார் எடுத்தான், இப்படி எல்லாம் போடுவாங்க சார். நான் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க சார், இந்த மாதிரி என் வண்டி வந்து போயிடுச்சுங்க சார், அந்த முருகன்ற சம்மந்தப்பட்டவர்னால என் பேர் போச்சு, வண்டி போச்சு சார், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் 1க்கு 2 வண்டி முருகர் கொடுத்தாருங்கன்னு நான் வந்து எங்கேயும் பதிவு பண்ணவில்லை. ஏன்னா எப்படி அவங்களுக்கு புரிதல், நான் முருகர் நம்ம முருகர் எனக்கு கொடுத்தாரு, இவ்வளவுதாங்க சார். இந்த இறை பக்திக்குள்ள நீங்க வேற தனி மனித ஆளையோ இல்லை வேற யாரையும் கொண்டு வரவும் கூடாதுன்னு என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம் சார். அப்போ நிறைய அற்புதம் அதிசயம் வந்து சொல்றதை கம்மி பண்றேன். ஏன்னா அது மற்றவங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கறேன், அண்ணா என்னன்னா அவங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிங்களா, எனக்கு ஏன்னா நடக்கலன்னு கேட்கறாங்க, எனக்கு ஏன்னா நீங்க எதுவுமே சொல்லணும்னு கேட்கறாங்க. நான் வந்து அவங்க பார்வையில் வந்து சாமி மாதிரி ஏதோ வான தூதர் மாதிரி தெரியும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சார். என் பக்தியும் அவங்க பக்தியும் கம்பேர் பண்ணி அவங்க பக்தி தான் உயரான பக்தி, எந்த வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்து வந்திருக்கேங்க சார். அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை தவிர்த்துட்டே இருக்கேன் சார். ஆனால் இந்த 2 சம்பவமும் இல்லை கண்டிப்பாக இது கலியுகத்தில் வடபழனியோட நடத்துகிற அதிசயத்தை வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து அவங்களோட எனக்கு ரொம்ப நம்பிக்கை குறைவாக இருந்துச்சு சார். ஆனால் என் நம்பிக்கையோட அவங்களுக்கு நம்பிக்கை அதிகங்க சார். கரூர்லேருந்து ஒரு அம்மாங்க சார், நான் வந்து 44 அந்த பள்ளி எழுச்சி அப்போ போயிட்டுருக்கேன், கரெக்டாக ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எப்பயுமே வந்து நான் வந்து பள்ளி எழுச்சி முடிச்சு கிளம்பிடுவேங்க சார். அன்றைக்கி ஒரு நாள் தாமதமாக கிளம்புன நேரத்தில் இவங்க வராங்க. இவங்க யார் என்னெல்லாம் தெரியாது சார். ஃபர்ஸ்ட் வருஷம் நான் பார்க்குறேன், வந்தோடனே கிட்டத்தட்ட 8 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா IVF ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக முருகர் குழந்தை கொடுப்பாருன்றேன். ஆமாண்ணா நம்புறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்குறாங்க சார். அப்போது எனக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு சார். ஆனால் நான் பள்ளியறை வந்து அன்றைக்கி நான் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை கிளம்பியிருக்கணும், ஆனால் கிளம்பாமல் இருக்கிறது காரணம் இவங்க தான், இவங்களை பார்க்கணும் தான் முருகர் உத்தரவு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க சார். அதுக்கப்புறம் 3வது சந்திப்பு நடக்குதுங்க சார். அந்த 3வது சந்திப்பு தான் பெரிய அதிசயம் சார். என்னென்னா அவங்க வந்து ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க சார். அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு வராங்க சார். ஆனால் உண்மையிலே வாங்கினது முருகருக்கு வாங்கியிருக்காங்க சார். இது எனக்கு தெரியாதுங்க சார். அப்போ நான் வந்து இந்த அம்மா என்கிட்ட கொடுத்தேன், அம்மா இது வந்து நீங்கள் பக்தர் கையில் கொடுத்துருப்பாங்க, இல்லை முருகருக்கு கொடுங்க நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு. அண்ணா நான் வாங்கினதே முருகருக்காக தான் நான் வாங்கினேன், உங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட பார்க்கும்போது இந்த அதிகாலையில் வேறு என்ன வாங்கிட்டு தெரியுமா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. அம்மா நீங்கள் எதுக்காக பண்ணீங்கன்னா அதை மட்டும் செய்யுங்க, அதுதான் முருகர் எதிர்பார்ப்பார். நீங்கள் என்கிட்ட வந்து என்கிட்ட சொல்லலை, ஆனால் நீங்கள் கொடுக்குறப்ப அது முருகருக்கு தான் கொடுக்கணும்னு வருது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஸ்வீட்டை போய் முருகருக்கு படைச்சி இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் பக்தர்களுக்கு கொடுத்துட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க சார்.
கரெக்டாக அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் சக்ஸஸ் ஆகி கரு நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ அவங்ககிட்ட நான் சொன்ன வார்த்தை, யார்கிட்டையுமே சொல்லாதீங்கம்மா, எங்கேயுமே இது பெருமையாவோ எனக்கு இப்படி கிடச்சிச்சின்னு பூரிப்பு அடையாதீங்க, நியூட்ரலான மனநிலையில் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க எனக்கு இப்பயும் ஆச்சரியம் சார். நான் என் நம்பிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா சார், அவங்க முருகர் மேலே வச்ச நம்பிக்கை அதிகம் சார். அந்த நம்பிக்கைக்கு 2 குழந்தை கொடுத்துருக்கேன் சார் முருகர், ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். எனக்கு அது அதிகாலை ஃபோன் பண்ணாங்க சார். அவங்க ஃபோன் பண்ணுறப்ப நான் கரெக்டாக வடப்பள்ளி கோயிலில் இருக்கேங்க சார். இதை முருகப்பெருமான் சாட்சியாகவே இதை சொல்லணும்னு சொல்லி தான் வடப்பள்ளி கோயிலில் இருக்கும்போது ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் எப்போ ஃபோன் பண்ணால் நான் எடுத்துருவேன். அவங்க பேர் வந்தாலே என்ன ஏதோ சொல்றதுக்கு கூப்பிட்றாங்களோ என்ன விஷயமா, ஏன்னா இவங்க இத்தனை வருஷம் கழிச்சு கன்சீவாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பெரிய இதுனா சார், அவங்க வீட்டுக்காருக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை வருது. நீங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருந்திருப்பாங்க. அதை தாண்டி வடப்பள்ளி ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு இருந்ததுக்காக அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க சார். இது ஒரு சம்பவம் சார். 2 சம்பவம் தான் சொல்லலை, 3ஆவதா ஒரு சம்பவம் இருக்கு சார். அதை வாட்ஸ்அப் சேனல் கூட சொல்லலை. ஒரு ஜோதிடருங்க சார், ஒரு அம்மா வடப்பள்ளி கோயிலில் நான் இருக்கேன். அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக போறாங்க சார். அந்த விஷயம் வந்து நான் சொன்னா அது தப்பா இருக்குங்க சார். அந்த ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த ஜோதிடர் வந்து நான் சொன்னேங்க சார், எதிர்மறையான விஷயங்களை நீங்க தவிர்த்துருங்கன்ட்டு. அப்போ ஒரு இவங்க வந்து ரொம்ப அதிகமா கேள்வி கேட்டதுனால அவருக்கு அந்த கோவம் வந்துச்சா இல்ல என்னன்னு தெரியல. நான் முருகனை கும்புறேனே, நாளன் செய்யும் வினைதான் செய்யும் அன்னையினார் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஜேஎஸ்கே கோப்பின்னா ஒருத்தர் இப்படி சொல்றாரு, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு. அது பொய்யா உண்மை எனக்கு தெரியாதுமா, உங்க ஜாதகத்துல இதுதான்மா, இந்த விஷயம் ஒன்று கிடைக்காதுமான்னு ஜாதகத்தை தூக்கியே போட்டுட்டு இருக்காருங்க சார். அவர் கோவம் அளவுக்கு ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க அழுதுகிட்டே கோயிலுக்கு வராங்க சார். நான் அப்பதான் யதார்த்தமா அபிஷேகம் முடிச்சுட்டு கரெக்டா இவங்க என்னை பத்தி பேச எனக்கு தெரியாதுங்க சார். அபிஷேகம் முடிச்சு சித்தர்பிட்ட தண்டை இருக்கும்போது இவங்க வந்து அதே மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஜோதிடர் என்ன சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி ஜாதகத்தை தூக்கி போட்டாருங்க. நானே சொன்னேன், அம்மா எல்லாமே கர்மா தான். நீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஜோதிடத்தை இழிவுபடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஜோதிட கிண்டல் பண்ணிருப்பீங்க, அதோட ரியாக்ஷனா தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீயா விடுங்கம்மா, இங்க சித்தர்பீடம் இருக்கு, இங்க எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிங்க, வடப்பள்ளி ஆண்டவரவே பாருங்க, ஒரே ஒரு வெள்ளி வேல் சாத்திரம் மட்டும் வாங்கிக்கமா, உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா சின்னதா சாத்துங்க, பெருசா சாத்துங்க, இல்லைன்னா கூட 2 கிராம் 3 கிராம் 5 கிராம்ல கூட வெள்ளி வேல் கிடைக்குது. நீங்க கேட்குற விஷயத்துக்கும் அந்த வெள்ளிக்கு ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குமா, அதை சாத்துக்குமா அப்படின்றேன். அதே மாதிரி 8 மாசம் கழிச்சு இந்த அம்மா ஆடி மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சி சொன்னாங்க சார். நல்லா இருக்குங்க சார். ஜோதிடர் சவால் விட்டு சொல்லியிருக்காரு சார். நான் அப்போ சொன்னேன், திரும்ப இந்த திரும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு பாரு என்ன சவால் விட்டேன்னு சொல்லி அவர் வெறுப்பேத்தாதீங்க, அந்த விஷயத்தையே மறந்துடுங்கம்மா. முருகன் நிஜம், முருகர் இருக்காரு, ஜோதிடத்துக்கு கொஞ்சம் சக்தி இருக்குன்னு நான் உணர்ந்தேன், நீங்களும் அதை உணருங்க. நீங்க இதை முருகர் சாட்சியா கண்டிப்பா உங்க குடும்பத்துல அனுமதிச்சாங்கன்னா நீங்க வந்து அது வெளியே வந்து சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க சார். நிச்சயமா. நான் பல பேரை ஒரு விஷயம் பாக்குறேங்க சார். ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் முருகன்ட்ட போராடுறாங்க, முருகன்ட்ட கேட்கறாங்க சார். முருகர் அதை கொடுத்துட்டாருன்னா எனக்கு முருகர் தான் கொடுத்தாருன்னு சொல்ல தயங்குறாங்க சார். அது ஏன்னே எனக்கு அந்த மர்மம் இப்ப புரியலைங்க சார். அதுல என்ன அசிங்கம் இருக்குன்னு தெரியல. அதுல என்ன வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம அப்படிப்பட்ட ஆளை பார்க்க முடியலையான்னு தெரிய மாட்டேங்குது. பல பேரை பாத்துருங்க சார். என்கிட்ட சொல்லி ஆனா இது வெளியில சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் சொன்னேன், அம்மா இவ்வளவு நாள் அழுது போராடினீங்களம்மா, இன்னைக்கு இறைவன் கொடுத்துருக்காருன்றப்போ எதுக்கு இறைவன் கொடுத்தாரு, நீ போய் இதை போய் வெளியே சொல்லு, நான் கொடுத்தேன்னு சொல்லதான் கொடுத்துருக்காரு. அப்போ அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறப்போ தோண்டு போன முருக பக்தியில ஒரு பெரிய தன்னம்பிக்கை அமையலங்க சார். எத்தனை பேருக்கு சார் அது ஒரு பெரிய இதா இருக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. 3ஆவது ஒரு சம்பவம் சொன்னீங்களா சார்? அதுதான் சார். அப்போ இந்த அம்மா சொன்னாங்கல்ல, சோ இது வந்து ஒரு பெரிய அதிசயம் சார். அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா இறைவன் நான் அவங்ககிட்ட குரல் பதிவு கேட்டு நான் அனுப்புறேன். அது எல்லா முருக பக்தரும் நீங்களும் போட்டு காட்டுங்க. கண்டிப்பா சார். 3ஆவது இருக்கிற அதிசயம் வந்து எனக்கே ஒரு பெரிய அதிசயம் சார். நான் உணர்ந்து கண்டு வியந்த அதிசயம் சார். வடப்பள்ளி கோயில்ல சாந்தான்னு ஒரு தம்பி இருக்காருங்க சார். அந்த தம்பி வந்து எனக்கு வந்து அண்ணா நான் வந்து ஒரு தம்பி உங்களை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காருண்ணே, நான் வந்து நடுவில் போற நாள் கோயிலுக்கு போலங்க சார். அது காரணமும் ஒரு விஷயம் இருக்கு சார். வடப்பள்ளி கோயில முன்ன மாதிரி இப்ப சாமி வந்து கிட்ட பார்க்க முடியறது இல்லை. அதுல நிறைய ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு நிறைய பேர் அந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதை பத்தி பேச மாட்டேங்கன்ட்டு. நான் முழுக்க அரசியல் விட்டு வந்ததுனாலங்க சார், எந்த விஷயத்தையும் கருத்தையோ ஒருத்தருக்கு எதிராவோ இல்லை ஒருத்தருக்கு சாதகமாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசவே கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருக்கேன் சார். அது நம்ம வேலை கிடையாதுங்க சார். நம்ம வேலை இறைவன் ஒரு பணி கொடுத்துருக்கோம், அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான காலம் வரப்போ அதை நடத்துவாருன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து கோயிலுக்கு வரணும்னா அந்த தம்பி நான் டெய்லியும் பார்க்குற ஆளு. ஒரு பையன் தினமும் வந்து உங்களை தேடிட்டு இருக்காருன்னா பார்க்கணுன்னு என்ன விஷயமானா அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, அதை இங்கே லான்ச் பண்ண கேட்குறாருன்னு சொன்னாருங்க சார். நான் சொன்னேன், இல்லைக்கண்ணா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒருத்தருக்கு பண்ணிட்டு ஒருத்தருக்கு பண்ணலன்னா தப்பாயிடும். நான் அதனாலதான் என்னோட இதுலயே போட்டேங்க சார், மார்க்கெட்டிங்கோ கொலாபரேஷன் யாரும் என்ன கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தமே வந்து கேட்குறப்போ நான் சொன்னேன், ஐயா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசரு, அதுக்கப்புறம் இப்போ முருகர் பத்தி பேசுறேன். முருகர் பத்தி பேசுறேன்னா நான் சொன்னாலும் முருக பக்தர் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டீங்க. நானே கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் பொருளை விற்கிறதுக்காகவோ இல்லை எதுக்கு ஒரு விஷயத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எனக்கு இறைவன் போதிய வருமானம் கொடுத்துருக்காரு. அதனாலதான் நான் தைரியமா நான் போட்டேன். அதுல ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள் சினிமால ரொம்ப எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவங்க,
அவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, என்னால் மறுக்கவே முடியல. ஆனாலும் நான் வந்து இந்த கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி, ஐயா எனக்கு இந்த கொள்கை, நான் வேணா வேறு விதமாக உங்களுக்கு வேறு எதுனா சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஏதோ ஒரு சேனலில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நான் விளம்பரம் வாங்கி தரேன்லாம் சொன்னேன் நான். அப்போது இந்த தம்பிகிட்ட சொல்ல, நான் அது இன்ஸ்டாகிராம்லேயே நான் போட்டிருக்கேன் தம்பி, இந்த மாதிரி எதுவும் ப்ரொமோஷனோ மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன். இல்லைண்ணே இந்த பையன் ஷார்ட் ஃபிலிமே உங்களை வச்சு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன வச்சு ஏன் இல்லைன்னா அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அந்த பையனை பேச சொல்கிறேன் பாருங்க அப்படின்னோடனே நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன் சார். அதில் நான் முருகரை பற்றி பேசுகிறேன். பார்த்து ஒரு பையன் முடிச்சோன்னே அந்த பையன் வெக்ஸாகி ஃபோனை தூக்கி போடுறான். அப்படி இந்த ஆள் வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பேசுவோன்னு எனக்கு என்னடா இது இப்படி சொல்கிறான்னு சொல்லி நான் வந்து அந்த தம்பியை தொடர்பு கொண்டு கேட்குறப்போ அந்த தம்பி சொன்னார், அண்ணன் நான் வந்து ஒரு காலத்தில் உங்கள் வீடியோலாம் பார்த்து முருகன் வந்து நிஜம் முருகன்லாம் இப்படி இருக்கான்னு நினச்சி வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் ரொம்ப வெக்ஸாகி இந்த ஆள் முருகரை பற்றி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, உங்களையும் திட்டிருக்கேன் முருகனையும் திட்டிருக்கேனே அப்படி திட்டி அதுக்கப்புறம் எனக்கு முருகப்பெருமான் நடத்துகிற ஒரு அற்புதம் அதிசயத்தை வச்சு தான் அந்த ஷார்ட் ஃபிலிமே பண்ணியிருக்கேனே, இதை நீங்கள் பார்க்கணுன்னு இப்போ வரைக்கும் நான் பார்க்கலாங்க சார், வெறும் அந்த ப்ரொமோ மட்டும் தான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், கண்ணா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ராஜா, என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர், நீ சும்மா முருகனை வச்சு இதாக பேசுற, அப்படிலாம் முருகன்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டான், முருகன் ஏமாத்துறவன், முருகன் பேரை வச்சு நீ இப்படி மாதிரி சொல்கிற பொய் சொல்கிற அப்படிலாம் சொல்லியிருக்காங்க கண்ணா. அது எப்பயுமே அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுனாலே உங்கள் மனம் வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமாகவும் ரொம்ப சாக்கடையாகவும் மாறி தான் அப்புறம் அந்த தெளிவு கிடைக்கும் சார். நான் 12 வருஷம் முருகனை திட்டினால தான் இன்னைக்கு இந்த நம்மளுக்கு இவ்வளோ முருகர் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு போயிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இது இயற்கை ராஜா, ஆனால் இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, இல்லை நீங்கள் பார்த்தா மட்டும் போதுன்றாரு. அப்போ நான் கரெக்டாக திங்கக்கிழமை வடப்பள்ளி முருகர் அபிஷேகம் ஒன்று புக் பண்ணி நான் எங்கள் அம்மாலாம் கோயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலைங்க சார். சமீபத்தில் முருக பக்தர்களுக்காக ஒரு படம் கொடுக்கணும்னு சொல்லி நான் தயார் பண்ணேன் சார். ஒரு 5 விதமான படம் எனக்கு முருக பக்தர்கள் யார் கொடுக்கும் உத்தரவு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த பையனோட ஷார்ட் ஃபிலிம் பேர் கூட எனக்கு தெரியாதுங்க சார். இந்த தம்பி வராரு, வந்தோடனே சொல்கிறேன், நான் பிறப்பால் வந்து இந்த மதத்தில் சேர்ந்தவனே, நான் இந்த மாதிரி முருகனை நம்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பெரிய அதிசயம் இருக்காரு, அந்த பெரிய அதிசயத்தில் இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து இந்த இடத்துல இன்னும் பேசுறது கூட அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் சார். ஒரு பச்சை கலர் சட்டை போட்டிருக்காரு. நீங்கள் அந்த ஃபோட்டோவை நான் பதிவு செய்கிறேன் சார் பாருங்கள். இந்த தம்பி வந்து பேசுகிறப்பயே எனக்கு வந்து ஒரு படம் இந்த தம்பி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாது சார். அந்த படம் யாருக்குமே கொடுக்கல, முதல் படம் இந்த பையனுக்கு தான் கொடுத்தேன். அதில் ரூபாய் 60 வாசம் வந்து குகடேன்னு வந்து முடியுங்க சார். இந்த தம்பி பேசுறதுக்கு சொல்ல நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்க்குறாரு, அது ஒரு கரு என்னன்னு சொல்லுங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் என்னோட உதவியாளர் சொல்ல இந்த படம் எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த படம் கொடுக்குறப்போ ஒரு மாதிரி எமோஷனாக வர்றாரு. ஆனால் என் ஷார்ட் ஃபிலிம் படத்தோட பேரே குகன் தான், நீங்கள் குகனேன்னு படம் கொடுத்துருக்கீங்கண்ணே அப்படின்னோடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. கொடுக்குறாங்க சார். கொடுத்தப்போ ஒரு 85 வயசு 90 வயசுன்னு ஒருத்தர் வராரு. வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறப்போ என்கிட்ட வந்து பேசுகிறாரு, நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜோதிடர், இவ்வளோ பேருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னோடனே நான் அவர்கிட்ட இருந்தாங்க இது செலவுக்கு வச்சிங்கன்னு. அப்புறம் இந்த தம்பி யாருன்னா சினிமாவில் இது பண்ணுறாரு, வாழ்த்துக்கணுன்னே அவரோட கையை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாருங்க சார். வாங்கி பார்த்துட்டு அவர் பயங்கரமாக இது இறைவனே ப்ளஸ் பண்ணதான் தான் நான் நம்புறேங்க சார். முருகர் இவர் அமிச்சு சொல்ல வச்சிருக்காரு. இவர் கொடுத்த வார்த்தையில் அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என் கையை காட்ட சொல்றாரு. நான் முதல்ல காட்டலாமா நம்ம தயக்கத்தில் இருங்க. காட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த மஞ்சள் கலர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து சொல்ல எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அது எனக்கும் என்னோட குருநாதருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னார், மஞ்சள் கலர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ எங்கள் அம்மா தூரத்தை அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனுக்கு அவ்வளோ ஆர்வம் மிகுதி தாங்க முடியல. முருகனை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த குகன்ற பேர் சம்மந்தப்பட்டு இவங்க படம் கொடுக்க வச்சது வந்து இறைவன் நான் திரும்ப எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உணர்த்திருக்காருங்கண்ணா. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு முருகர் படம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயமா எடுப்பேன், இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா சார். சார் இந்த பள்ளி எழுச்சியை பற்றி நம்ம முதல்ல பேசியிருக்கோம், இப்போ நம்மளுக்கு நிறைய உறவுகள் வந்திருக்காங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார், இந்த பள்ளி எழுச்சி பள்ளி அறை பள்ளி அறை வந்துங்க சார். நம்ம வடபழனி கோயிலில் பள்ளி எழுச்சி எப்போ பேசணுமோ அதுக்கப்புறம் உங்களை என்னென்ன நிறைய பேர் திட்டாங்க சார்.